ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவிலிருந்து இப்பதான் தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு தேர்தல் விஷயமா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதாவது தாவேகாவோட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாயிருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? வேட்பாளர் பட்டியல் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தது, அவங்கள்ட்ட வேட்பாளர்களே இல்லை, வெளியிலேருந்து வர்றவங்கள தான் அவங்க பெரும்பாலும் நம்பியிருக்காங்க. தொண்டர்களை கூட அவங்க தொண்டர்கள்ட்டே டெபாசிட் கேட்குறதுலாம் இருக்குது, 1 கோடி 2 கோடி கட்டுன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குன்றதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம். கட்டினவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இன்னொன்று இவர் சொன்னார்ல, ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாலே சேர்க்க மாட்டேன், சைக்கிளில் வரவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டராகவும் ஓட்டினோன்னா அவனுக்கு தான் பதவி இதுவினார். அது இவரை பாதுகாக்கிறதுக்காக கட்சி இவர் கையில் இருக்கும்போது இவங்க மண்டலத்தில் இருக்கிறவங்களாம் மாவட்ட செயலாளர்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் வேட்பாளரும் அது மாதிரி கொடுக்கணும்ல. இப்போ எம்ஜிஆர்ன்றாங்க, விஜயா எம்ஜிஆர் மாதிரின்னு, ரெண்டாவது எம்ஜிஆர்னு. அப்போ எம்ஜிஆர் பாணியை பின்பற்றணுமா வேணாப்பா? கண்டிப்பாக சார். எம்ஜிஆர் தன் கட்சி வேட்பாளர்கள் அதே 234 தொகுதி தான் நிப்பாட்டினாரு. அப்போ தன் கட்சி வேட்பாளர்களுக்கு அவர் காசு செலவு பண்ணார், கட்சியிலேருந்து கை காசு கொடுத்தாரு. அப்போ எது கட்சி இதெல்லாம் செலவு பண்ணார். அன்றைக்கெல்லாம் 20 வயசு 25 வயசு இந்த மாதிரி தான் இளைஞர்கள். இன்றைக்கி செங்கோட்டையெல்லாம் இப்போ 26 27 வயசு இருக்கும். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சார்ல. அப்படி எம்ஜிஆர் செலவு பண்ணாதான் இன்றைக்கி பல அதிமுக தலைவர்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு காசு கூட நாங்கள் கட்சியிலேருந்து செலவழிக்க மாட்டோம், இன்னும் கேட்டால் கேட்டு வாங்கிக்கணும், என்ன கதை இது? அப்போ எவன் பணம் படைத்தவன் வசதி படைத்தவனோ அவன் உள்ளே போடுறது நடக்குதா? அப்போ இவர்கள் வேட்பாளர் பற்றி நீ வெளியிட்டிருக்காங்க, ரைட், ஓகே. இவர்கள் எல்லாம் நாளை கட்சி ஜெயிக்கலை அப்படின்னா இந்த கட்சியில் இருப்பாங்களா? பெரிய அசிங்கமாயிடும். இந்த தொகுதி வேட்பாளர் கட்சி விட்டு விலகினார், இவர் இந்த வேட்பாளர் விலகினார், அப்படியே இந்த குளத்தில் தண்ணி இல்லைன்னா பறவைங்க பறந்து போயிடுமே, அந்த மாதிரி பறந்து 106 வேட்பாளர்ன்றாங்க. 106 வேட்பாளர் வெளி கட்சியிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அங்கேருந்து வந்தாங்க? அங்கே சீட்டு கொடுக்கல, இங்கே வந்தாங்க. இங்கே நாளைக்கு தோற்று போயிட்டா மறுபடியும் அந்த கட்சி ஜெயிச்சிருது வச்சுக்கோங்க. அதிமுக ஜெயிச்சிருக்குதுன்னா அதிமுகலேருந்து வந்தவரெல்லாம் மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி அங்கே போயிடுவோம். அவங்களும் சேர்த்துக்குவாங்க. நான் அவங்களுக்கு தேவை ஆள் கேட்டர், நீயா தான் போனேன், சரி வா அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய அசிங்கம். இதை உணராமல் ஜெயிப்போம் நம்பிக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க ஓட்டு வாங்குவாங்க, பிரிப்பாங்க, பலரை காலி பண்ணுவாங்க. ஆனால் ஜெயிப்பாங்களான்றது கேரண்டி கிடையாது. அதனால் அந்த அறிவித்த வேட்பாளர்கள்லாம் கடுமையான அதிருப்தி கீழே மாவட்ட செயலாளர் பலருக்கு இருக்குது. திடீர்னு அறிவிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. அதனால் இன்னும் பல பேருக்கு எதுவுமே தெரியாது. வேலை செய்கிறதுன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் தெரியும், மற்றவங்களாம் வேலை செய்யவும் தெரியாது. அப்போ எப்படி இது? இந்த நிலையில விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிற்கிறாங்க, பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த தொகுதியெல்லாம் நினைக்கிறீங்க? திருச்சி கிழக்கு ஏற்கனவே இனிகோ விருதராஜ் அந்த கிறிஸ்தவ ரெண்டுமே கிறிஸ்தவ வாக்குகளை முன்னிலைப்படுத்த நிற்கிறார். திருச்சி ஒரு திமுக கோட்டை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். திருச்சி கிழக்கு இனிகோ விருதராஜ் யாருன்னா திமுக கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு இந்த மாதிரிலாம் நடத்திக்கிட்டு திமுகக்காக கிறிஸ்தவ மேடைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுவோம். எஸ்ரா சர்வனுடைய சிஷ்யம் மாதிரி இறந்து போனார் அவர். அப்போ அவர் போன தடவை சீட்டை வாங்கி நின்னார், இந்த தடவை அவருக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இவர் நிற்கிறாருன்னா கிறிஸ்தவ வாக்குகளை முன்னிலைப்படுத்தி என்ன சொன்னார்? இவ்வளோ நாளாக ஜோசப் விஜய்ன்னு சொல்லல, அவர் பேரை வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது தான் ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி எச் ராஜா சொன்னபோது குதிச்சாங்க, எல்லாரும் குதிச்சாங்கல்ல. இன்னைக்கு எஸ் ராஜா சொன்னது அன்னைக்கு இவர் குதிச்சிருக்கணும்ல. ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான், என்ன இப்போ நான் இந்தியனியா, ஜோசப் விஜய் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அன்றைக்கி மௌனமாக இருந்துக்கிட்டு தன்னை ஒரு இது மாதிரி போட்டு வச்சுக்கின்னு அப்படியே ஊட்டி இருந்தார். இப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறது காரணம் இந்த தொகுதி அந்த தொகுதி ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி, பட்டியலின மக்கள் பெரம்பூரில் கொஞ்சம் அதிகம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. பெரம்பூரில் ஜெயிச்சிருவார். திருச்சி கிழக்கு எப்படின்னு தெரியாது, டஃப்பாக இருக்கும். ஒரு வேளை ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும். திருச்சி கிழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது திருச்சியை நம்ம கே நேரு அவர்கள் தான் அமைச்சராக இருக்காரு, அன்பில் மகேஷ் அவர்களும் அமைச்சராக இருக்காரு. இந்த கே நேரு அவர்கள் தான் திருச்சியில் உள்ள எல்லா தொகுதியுமே கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட அந்த தொகுதியில் இருந்த எம்எல்ஏக்களே குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் இந்த வாட்டி போட்டியிடல சார், இது எப்படி பார்க்குறீங்க? அவர் மட்டுமா? சென்னையிலேயே 4 பேருக்கு சீட்டு இல்லை, சேகர் பாபு தான் காரணம்ன்றாங்க. அங்கே கே நேரு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் யாராருக்கு பிடிக்கல. இப்போ தாமோன் பர்சன் எஸ்ஆர் ராஜாவை காலி பண்ணிட்டாரு, கருணாநிதி காலி, அங்கே பல்லாவரத்தில் கருணாநிதி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்களும் வேண்டிய ஆள் வராமல் இங்கே இதில் ஒரு முக்கியமான வேட்பாளர் ஏடிஎம்கில் கூட வெளியே போயிட்டார். அது காரணம் சீட்டு அவருக்கு தான் கொடுத்து ஜெயிப்பார்.
அங்கே இருக்கிற மினிஸ்டர், லோக்கல் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காரணன்றாங்க. ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும். இதில் ரொம்ப மோசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தாமன் அவருக்கும் இவருக்கும் முட்டிக்கிச்சின்னு சொன்னாங்க, இதோட அவர் கதை முடிஞ்சதுன்னாங்க. அதே மாதிரி அவருக்கு இல்லை. கேபிபி சங்கர் அவருக்கும் சேகர் பாபு முட்டிக்கிச்சு, இனி அவருக்கு சீட்டு கிடையாதுன்னாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி தள்ளி விட்டாங்க. ஜோசப் சாமுவேல்னு இதில் அம்பத்தூர் எம்எல்ஏ அவருக்கு இவருக்கு ஆகாதுன்னாங்க, அவருக்கும் இல்லை. தாயகம் கவி அவருக்கு இவருக்கு ஆகாதுன்னாங்க, அவருக்கும் இல்லை. 4 பேர் காலி. ஆனால் இவங்க யாருக்கும் பெருசாக பரந்தாமன்லாம் பெருசாக கெட்ட பேர்லாம் கிடையாது. ஜோசப் சாமுவேலுக்கு ஏரியாக்குள்ளே நல்ல பேர் இருக்குது. தாயகம் கவி பெருசாக கெட்ட பேர் கிடையாது. அங்கெல்லாம் நின்னா ஏதாவது பண்ணலாம். கேபிபி சங்கர் இன்னும் கேட்டால் அவர் நின்னா ஜெயிச்சிருவார். வலுவாக இருக்கிற இடம் அது. அந்த மக்கள் மீனவ சமுதாய மக்கள்னு. இன்னொன்று இவங்க மீனவ சமுதாய மக்களுக்கு சீட்டே கொடுக்கல யாருக்குமே தமிழ்நாட்டில். அப்போ ஒரு ஆள் இருக்கார் கேபிபி சங்கர், அவர் கொடுக்கணும்ல. அப்போ ஏன் அவரை காலி பண்ணுறாங்க? பிரபாகர் ராஜாலாம் கடுமையான கெட்ட பேர், சீட்டே இருக்காது இந்த தடவைன்னாங்க, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நீங்கள் பெண்ணு வச்சு எடுக்கிறேன், அதை வச்சு எடுக்கிறேன், ஐபேக் வச்சு எடுக்கிறேன், தகவல்கள்லாம் சேகரித்து அதெல்லாம் உருட்டி நல்ல ஆளாக பார்த்து எடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஏதாவது மாறி இருக்கா? ஆனால் அன்புமணிக்கு இது பொன்முடிக்கு இல்லைன்னா அவர் பையனுக்கு, காந்திக்கு இல்லைன்னா அவர் பையனுக்கு, இப்படி தானே தவிர புதுசாக வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். 60 பேருக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்களா சார்? 164 பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ணா நகர் கார்த்தி என்ன புதுசாக வந்தவர்? அவரை பூசுன்னுவீங்களா? வினோத் காந்தியை பூசுன்னுவீங்களா? அந்த பொன்முடி கௌதம சிகாமணி பூசுன்னுவீங்களா? கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் ஹை லெவலில் கான்டாக்ட் உள்ளவங்க, அவங்க கீழே இருந்து உழைச்சி கிளச்சி வந்துலாம் கிடையாது. இப்போ கிருத்திகான்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்களா, அவங்களாம் ஹை லெவலு. இருக்க திமுக காரங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, தாம்பரத்தில் கொடுத்தவங்க. ஆனால் அதிமுகவோட ஒப்பிடும்போது பார்த்தா அதிமுக 2021 தேர்தலில் போட்டியிட்ட மோஸ்ட்லி அவங்கள தான் நிறுத்திருக்காங்க. இவங்க 60 பேருக்கு மேலே புதுசாக நிறுத்திருக்காங்க. அவங்கள தான் நிப்பாட்டிக்கிறாங்க. 43 பேர் புது ஆளுங்க. 3 அமைச்சர்களுக்கு சான்ஸே கொடுக்கல. ஜெயலட்சுமி, சரோஜா, சேமா ராமச்சந்திரன். இங்கேயும் அந்த மாதிரி ஒரு 4-5 அமைச்சரை காலி பண்ணிட்டாங்க. அந்த இவங்க இருக்காங்களா, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி, அவங்களுக்கு சீட்டு இல்லை. இந்த மாதிரி பலருக்கு சீட்டு இல்லையே. அதனால் எல்லா கட்சியிலும் அது நடக்கும். திமுகவில் என்னென்னா சீட்டு இல்லாமல் போகிறது வேறு விஷயம். பல பேர் மேலே இப்போ அந்த இது கிட்னி முறைகேடு, திருட்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அது அவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றாங்க. அப்போ என்ன இது, என்ன உழைப்புக்கு என்ன மதிப்பு இருக்குது? கட்சியில் வேறு எவனுக்காக கொடுக்கணும்ல. மதிய அழகன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி அவ்வளோ பிரச்சனை. ஆனால் அவர் வசதி படைத்தவர், நேருக்கிட்டெல்லாம் செல்வாக்கு சக்கரபாணி நேருக்கெல்லாம் நெருக்கமானவர், அவர் கொடுக்குறாங்க. இந்த நிலையில் திமுக அவங்களோட தேர்தல் அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க சார். அதில் வந்து இப்போதைக்கு அதிமுக வந்து அவங்க 10,000 தரதா தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்காக இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபா கூப்பனாக தருவேன், அதாவது நீங்கள் வீட்டு அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒன்றே மட்டும் தான் புதுசாக கொடுத்துருக்கதா பார்க்கப்படுது சார். எல்லாமே வந்து ஆல்ரெடி கொடுத்ததுலேருந்து ஒரு மெருகூட்டப்பட்ட ஒரு பொருளாக தான் கொடுக்கப்படுது. பழைய மந்தையில் புதிய கல்லுன்னுவாங்க. அவங்க கோரிக்கையே பல இது போன தடவை வச்சது நிறைவேற்றலை, அதுவே கெட்ட பேர். இப்போ அதோடு சேர்த்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இது இவர் 10,000 ரூபா மட்டுமா சொன்னார்? ஃப்ரிட்ஜு சொன்னார்ல. ஃப்ரிட்ஜு. அப்போ நீங்கள் கிஃப்ட்டை வச்சு தானே கொடுக்குறீங்க? ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு நாங்கள் 8,000 ரூபா தரோம் அப்படிங்க. அவ்வளோதான். 10,000 ரூபா அவர் கொடுக்குறேன்னாரு. அது அவர் சொன்ன பல கோரிக்கை காப்பி அடித்து இவங்க போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு இதில் வந்திருக்கா. பால் பொருட்கள், பாலுக்கான உற்பத்தி கொள்முதல் இது விலையை நாங்கள் உயர்த்துவோன்ட்ருக்காங்க. பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அவ்வளோ விஷயங்கள் அவங்க இதில் இருக்குது. எதுவுமே பெருசாக இது பண்ணல. எல்லாருக்கும் மடிக்கணினி கொடுப்பாங்க. போன தடவை மடிக்கணினி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வருஷம் இப்போ 6 மாதம் இருக்கும்போது செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவங்களுடைய நிலைமை, அவங்க பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி அறிவித்த ஒரு திட்டத்திலேருந்து இதை மெருகூட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் அதிமுகவில் அவங்க வந்து மது ஒழிக்கிறதுக்காக டாஸ்மாகலாம் மூடுவோம் படிப்படியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இவங்க எதுவுமே டச் பண்ணலையே சார் திமுக. அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அவர்கள் காலத்தில் மது கடைகளை படிப்படியாக குறைப்பேன்னு ஜெயலலிதா சொல்லி குறைச்சிட்டு வந்தாங்க. சில இடங்களில் தவறுகள் நடந்தது. அதற்கு பிறகு இவர்கள் பெருசாக வீட்டு முன்னாடி கொடை பிடிச்சிக்கின்னு பூர்ண மது விலக்கு அது இதெல்லாம் பேசிட்டு, அதிகமான பெண்கள் இளம் விதவைகளுக்கெல்லாம் பேசிட்டு இங்கே வந்து ஒரே ஒரு தடவை லைட்டாக குறைச்சாங்க. அதோட கண்டுக்கவே இல்லை. அதோட கொடுமை என்னென்னா, முன்னையாவது பயந்து எங்கேயாவது விற்றுக்கிட்டு இருப்பான். இதில் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு எப்போ போனாலும் மது கிடைக்குன்ற மாதிரி நிலையை உருவாக்குனாங்க. கள்ளச்சாராய சாவு 1க்கு 2 தடவை, போதை கலாச்சாரம், கஞ்சா,
அங்கேயே 10 ரூபா கூட வச்சு விற்கிற ஒரு அதுதான் அது பாட்டிலுக்கு 10 ரூபான்றது இந்த மாதிரி 40 ரூபா வரைக்கும் போயிடுச்சுன்னு இடியே அது இதில் போட்டிருந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அதை பண்ணுவோம், மதுவிலக்கு கொண்டு அதாவது படிப்படியாக குறைப்போம், போதைக்கு எதிரான நடவடிக்கை எடுப்போம், எதுவுமே காணுமே. அது குற்றமுள்ள நெஞ்சு. இப்போ மாற்று பொருளாதாரத்தை யோசிப்போன்றதும் பால் உற்பத்தி கொள்முதல் அறிவிப்போம். மற்ற ஸ்டேட்டை பார்த்து நீங்கள் எடுத்துக்கல, குஜராத்தை பாரு, ஊபியை பாரு, அதை பாருன்றீங்கள. பால் உற்பத்தியில் அவங்க வேறு லெவலில் இருக்காங்களே. சீமானா தானே சொல்கிறாரு மாற்று பொருளாதாரத்தை தேடுங்க, பால் பண்ணை பொருட்களில் தேடுங்கன்னு. அதை பற்றி ஏதாவது இவர் சொல்லியிருக்காரா? 5 வருஷம் ஆண்டாங்கல்ல, இவங்களுக்கு தான் தெரியும் இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. அதில் அறிக்கையில் வரணுமா வேணாவா? 18 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு போக்சோல இது பண்ணால் மரண தண்டனை இப்போ சொல்கிறாங்க. ஏற்கனவே 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மரண தண்டனை இருக்குது மத்திய அரசு சட்டத்திலேயே. இதெல்லாம் உருட்டு தானே. 18 வயசு ஆக்கிட்டீங்க வச்சிங்களேன், அதை வச்சு 10 பேர் தப்பிச்சுக்குவோம். ஏன்னா மரண தண்டனை அவன் கொடுத்தாங்கன்னா அடுத்த இது அவன் 18 வயசு ஆகிடும். அந்த 18 வயசுன்றதை காரணம் காமிச்சு அந்த இது அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விட்டுவாங்க. 12 வயசுனா அது பொதுவாகவே ஏதாவது ஒரு ஸ்கேல் வைக்கணும். அதாவது நடக்காத ஒன்றை ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்து அதை கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டு அது பொதுப்பட்டியலுக்கு வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு இங்கே இருக்கிறத குறைக்கிறது? மற்ற வேலையை விட்டு சட்டம் ஏற்ற போகிறாங்க. அது இத்தனை நாள் இல்லாமல் 2026 தேர்தல் வரும்போது தான் அறிவிக்கிறது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். இந்த வவுச்சரில் 8000 ரூபா வச்சுட்டு தான் வாங்க முடியும். என்ன வாங்க முடியும்? அதுவும் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை. இதில் வேறு நம்மளது கொடுத்துட்டு வாங்கிக்கலாமா? இவங்களாம் எங்களுக்கு தெரியாதா? பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தால் கொடுத்துட்டு இந்த 8000 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாமா? இது எங்களுக்கு தெரியாதா? இலவசங்களை ஊக்குவிக்கிறதே ஒரு நடவடிக்கை. அவங்க ஒத்துக்கணும்ல, கடைக்காரன் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்கிக்கலாமா? கடைக்காரன் ஒத்துக்கணும்ல. அதுக்கு நான் ஒரு 4 வருஷம் ஆயிருக்கேன் ஃப்ரிட்ஜு. சரி இந்த 8000 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கொண்டு போனால் 500 ரூபா கொடுணுவான் பழைய ஃப்ரிட்ஜை. நான் எனக்கு பக்கத்து தெரிஞ்சவருக்கு 2000 ரூபா கூட விற்றுருவேன். நான் என்ன கதை? நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லித்தருது? அப்புறம் அந்த மணல் கொள்ளை, கனிமலை கொள்ளை, அதை பற்றி எதாவது சொன்னாங்களா? இருக்கா? கண்டிப்பாக இல்லை சார். தமிழ்நாட்டில் இல்லையா? அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, ஆனால் அவங்களோட தேர்தல் அறிவிக்கல. இல்லை, அதான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்குல்ல, இப்போ தேர்தல் இருக்கு சொல்லணும்ல. சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும்ல. அப்புறம் நீ காலில் கனிமொழி உருட்டுறாங்களா தனியாக? 80% மேலே அதை சொல்கிறாங்க. நீங்கள் 17% தான் நிறைவேற்றணும்னா அவர் ஒரு புக்கே போட்டு கொடுத்துட்டு அன்புமணி கூப்பிட்றாரு, வாங்க வா வா விவாதம் வச்சுக்கலாமான்னு. போனீங்களா? இந்த மாதிரி தான் இவர்கள் உருட்டுறது. இந்த தேர்தல் அறிக்கை நேற்று காலையில் விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிறாரு. இவர் ஈவினிங் பெருசாக கூட்டம் போட்டுன்னு இவர் படிக்கிறார். மாலையில் இருக்கிறது அப்படிலாம் உருட்டுனாங்க. எங்கேயாவது செல்பத்துச்சா? ஓப்பன் பண்ணால 8 முழ நீளத்துக்கு திராவிடம், உங்களுடன் ஸ்டாலின், காலை உணவு திட்டம், அது இது இப்படியே சலிச்சு போகுது அவனுக்கு. ஆல்ரெடி பண்ண திட்டங்களையே அதே மாதிரி அதுவும் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை பேரை ஓட்டிக்கணும். தொடக்க பள்ளிகளுக்கு இருந்தது 8வது வரையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதனால பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. நீ 2000 ரூபா கொடுக்குறியா, நானும் 2000 ரூபா கொடுக்குறேன். நீ கேஸ் சிலிண்டர் பற்றி ஏதாவது சொல்லிக்கிறாங்களா? கண்டிப்பாக இல்லை சார். ஆனால் போராட்டம் மட்டும் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க 3 தரேன்றாங்க, விஜய் 6 தரேனாரா? ஆமாம், 6 தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப சொல்ல வேண்டியதானே, கொடுக்காம போகிறதுக்கு எத்தனை நாளாக சொல்லிக்க வேண்டியதானே. வேணா ஒன்றுன்னு சொல்லலாம். கட்சிக்காரர்களே நீங்கள் கேஸ் அப்படி வேணும்னா கட்சிக்காரில் கூப்பிட்டு சொன்னால் அவங்களே போய் புக் பண்ணி அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. போகிற போக்கில் இதெல்லாம் கூட வந்துடும். உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணிங்கன்னா கட்சிக்காரங்களே கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு எல்லாம் பண்ணிக்குவாங்க, கொண்டு வந்து வீட்டில் விடுவாங்க. ஆல்ரெடி 2021 100 ரூபா மானியம் தரது, அதுவே இன்னும் நிறைவேற்றப்படலை. இன்னும் எண்ணினுக்கிறாங்க எப்போ கொடுக்கலாம். 50 ரூபாங்க. 100 ரூபானா 6 சிலிண்டர் ஆகும். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 6 12 பிரிச்சா 600 ரூபா கொடுக்க போகிறீங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் செலவு? 50 ரூபா தானே கணக்கு வருது. அந்த 50 ரூபா இவங்களுக்கு கொடுக்க முடியல. இதில் இன்ப சுற்றுலா போயிட்டு வாங்க, 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. 600 ரூபா கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்கோம்ல. 2000 ரூபா கொடுத்தீங்களா? 100 ரூபா மானியம் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு நீங்கள் இப்போ இருக்கீங்க 6 சிலிண்டர் தானே ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலி? 6 தான். 6 தான். அதுக்கு மேலே வரும் ஒரு சிலிண்டர். 2 மாதத்துக்கு ஒரு ரூபா. அப்போ 2 மாதம் விட 100 ரூபா கவர்மெண்ட் காசு உங்க வரப்போகுது. அவள் தானே. இவர் 2000 ரூபா கொடுத்தாரு. 600 ரூபாவில் 2000 1400 ரூபா மிச்சம் தானே. சிலிண்டர் 100 ரூபா கொடுத்தன்னு பேர் வாங்கிடலாம்ல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னார்ல, இன்னும் ஏதோ ஒரு விலை குறைச்சாரு. இன்னொன்று குறையவே இல்லை. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணாரா? அது தொட்டே பார்க்கல சார். இப்போ இதில் ஏதாவது தொட்டுக்கிறாரா?
குற்ற உணர்வு. இந்த மாதிரி படிக்கிறதுக்கே முடியல, எதுவுமே புதுசாக இல்லை. இந்த நிலையில திமுக கூட்டணிகள் அவங்களோட வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்களும் நான் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்போதைக்கு வந்து போட்டியிடுறேங்கிற மாதிரி அவரோட வேட்பாளர் பட்டியல் வரும்போதே நான் காலையிலே சொல்லிட்டேன், வரதுக்கு முன்னாடியே பட்டியல் வரும்போதே உள்ளக விசாரிச்சா ஆலூர் சார்னவாஸ் கிடையாது, பனையூர் பாபு கிடையாதுன்னு. கூடுதலாக பாலாஜி, ஐயோ அவங்க ஒய்ஃபு போடுவோங்க பாருங்க, எப்பா அந்த அம்மாவுக்கு வீட்டில் வேலையே இருக்காது போல், அப்படியே உட்காந்து ட்விட்டரையே பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று வந்துச்சு, என்னங்க அந்த மாதிரி ஒரு 10 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னா மணிப்பூரை பார், உத்தரப்பிரதேசத்தை பார் அப்படின்னாங்க. ஏங்க என்னங்க இது, இங்கே இந்த மாதிரிலாம் நடக்குது, மது போதை கலாச்சாரம். குஜராத்தை பார், இப்படியே பாருன்னு சொல்லி லாஸ்ட்டில் அவங்க வீட்டுக்காரை பார்த்துங்கன்னு அமுச்சு விட்டார். அவர் தொகுதியை பார்த்தாரா? பார்க்கல. பார்த்துருந்தா இருந்திருப்பார்ல. அதனால் பாலாஜி நீங்களும் போயிட்டு வாங்கன்னு அமுச்சு விட்டாப்புல. இப்போ புதுசாக 3 பேர், ஒரு பாய் பன்ருட்டியில் யாரோ ஒரு இது, இன்னும் 2 பேர் கரோலின், போன தடவை கிடைக்காதவங்களுக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அவங்களோட அக்கா மகளுக்குமே கொடுத்துருக்காங்க, மாலதி அப்படிங்கிற ஒரு அக்கா மகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் வாரிசு வந்துச்சா? வந்துருச்சு சார். வந்துச்சா, சூப்பர். ஏன்னா எனக்கு சேர்ந்தா ஓட்டிட்டு வரோம்ல. இந்த நிலையில நான் வந்து அடுத்த வாட்டி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது அதுக்காக தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்களோட வாரிசை கொண்டு வர அவர் சொன்ன இதுதாங்க செஞ்சிருக்காரு. 2026 யாரோட கூட்டணினாரு? 2024 திமுக கூட்டணி, 2026 நாங்கள் யாருடைய கூட்டணி நாங்கள் முடிவு பண்ணுவோம் அது இதுனாரு. எதாவது பண்ணாரா? இவங்களோட தானே இருக்காரு. நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னாரு. ஏதாவது பண்ணார்? ஒன்றும். அதனால தான் இன்னும் புதுச்சேரியில் பிரிஞ்சுட்டாரு. நம்ம புதுச்சேரியில் துரத்தி விட்டாங்க, பிரியல. இன்னமும் அவங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்ட மாதிரி இவர் வேணான்ன மாதிரின்றீங்க. இவங்கள சிபிஎம் எல்லாம் துரத்தி விட்டாங்க. சிபிஐ மட்டும் கொஞ்சம் அங்கே செல்வாக்குறதுனால ஒரு சீட்டு ஒத்துக்கிட்டாங்க. இவருக்கு யாருக்குமே சீட்டு கிடையாது, கொடுத்துட்டாங்க. அங்கே வாபஸ் வாங்க மாட்டேங்கிறேன், நானும் இப்போ பார்த்துக்கலாம் போகணும். இதுதான் காங்கிரஸ். வெளியில் வந்து இந்தியா கூட்டணின்னு வாங்க. இந்தியா கூட்டணி லட்சத்தை பார்த்தீங்களா? அங்கே என்டிஏ கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அழகாக கொண்டு போயிட்டான் பாருங்க. 16 வந்தான், 14 வந்தான், 2 ஏடிஎம் கொடுத்தான், 2 அந்த எல்ஜேகே கொடுத்தான், மீதி பிஜேபி அழகாக முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட அப்படி ஒற்றுமை கொள்கை என்று வந்து விட்டால் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழைச்சிட்டு. இப்படி தானே இந்த 2, 3, 4 வருஷமா ஏதாவது நடந்ததா? இங்கே எல்லாமே சாப்பிட்டா போதும். டிடிவியில் என்ன பேச்சு பேசினார், இப்போ அப்படி இருக்காங்க எல்லாரும். அப்படி எதிரும் புதிரமா மாறின. ஆமாம், எதிரும் புதிரமெல்லாம் மாறலைங்க. அங்கே பிரச்சனையே கிடையாது. இவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணி உருவாக்கிட்டே வந்தாங்க. அந்த நரேட்டிவ் இப்போ பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். இவங்க இங்கே என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அது எல்லாம் இப்போ இங்கே நடக்குது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி. நன்றி.